institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா. உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்மள உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆடி அப்படிலாம் கையை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன உட்காருங்க. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. என்ன, சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மரபுன்னு என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவைத் தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்றேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். முடிப்பாங்க. இது இப்ப வேண்டாம். எந்த கேள்வி இப்ப அனுமதியில் நீங்க பதில் தொடங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதியை பத்தி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுமலுடைய கனவு, 60 வருஷ கனவு, அதை நிறைவேற்றியது எங்களுடைய தலைவர். விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கையான பதில், அனைத்து கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவையுடைய நேரத்தை கருதி இன்றைக்கே அதற்கான பதில் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கான பதிலை அவர்களிடமே நாளைக்கு ஒப்படைப்போம். மானிய கோரிக்கை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விளையாட்டு தான் என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம். SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கீம்ல திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவன்ல ஒரு விளையாட்டு வீரன் நான். நேரு ஸ்டேடியத்தில் ரூம் நம்பர் 50-51 படித்து இந்த மாநிலத்துக்காக விளையாடிய ஒரு நேஷனல் பிளேயர், பாஸ்கெட்பால் பிளேயர். இங்க 3 பாஸ்கெட்பால் பிளேயர் இருக்காங்க. ஒன்னு என்னுடைய நண்பர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னா திமுக இருக்கக்கூடிய நேஷனல் பிளேயரா இருந்த பெரியசாமி அண்ணன். அது நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இல்லை இந்த அவையில. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சபாநாயகர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், செஸ் பிளேயர். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு உலகத்தில் இருந்து வந்தவர்கள். முதலில்
ஒரு விளையாட்டு துறையிலிருந்து, அதுவும் SDAT மாணவனா இருந்து அதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு அமைச்சரா இன்னைக்கு வந்து அமர்ந்த அதற்கு உதவிய என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்போர்ட்ஸ் இந்த 100 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருந்தது கிடையாது. பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்கோம். குறிப்பாக 1994 அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல அன்னைக்கு சாஃபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணி நேரு ஸ்டேடியமா இருக்கட்டும், வேளச்சேரியில் ஸ்விம்மிங் கிரவுண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அப்பதான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னும் ஒலிம்பிக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். அப்ப விவசாயிகளா இருக்கக்கூடிய, மீனவர்களா இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச் தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்ப நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச், அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் IAS நான் இன்னைக்கு நினைவு கொள்றேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம் நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்க இருந்த ப்ரொஃபசர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்ப நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அதாவது 8 வயசுலயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சிட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு பிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும், டிசிப்ளின் பாக்குறதுக்கும், ஹேர் கட்டிங் பண்றதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ஒன்னு உருவாக்குறோம். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.